நான் நாட்டு வைத்தியரு. இங்க வழியில யாரோ துடிக்கிறதாக சொன்னாங்க. அது நீங்க தானா? நான் தான். எங்க கொஞ்சம் கையை காட்டுங்க. I don't want நாட்டு வைத்தியம். I want English treatment. அம்மா, அக்கம் பக்கத்துல 50 மைலுக்கு இங்கிலீஷ் டாக்டரே கிடையாது. அப்படியே வந்தாலும் ஊரு கட்டுமானம்னு உள்ள விட மாட்டாங்க. அம்மா, ஒரு சின்ன விஷயம். இந்த ஊர்லயும் உங்க புருஷனுக்கு பிடிக்காதவன் நான் ஒருத்தன் தான். அத கலட்டுங்க. மெதுவா மெதுவா. ஆமா, இந்த காய் எப்படி ஏற்பட்டுச்சு? அது பொங்கல் வந்துச்சான்னு பாக்க சொல்லுச்சு. நீ என்ன பண்ண? கை உள்ள விட்ட. ஐயோ, கரண்டி இல்லமா உள்ள விடணும். எதை எப்படி விடணும்னு எனக்கு எப்படி தெரியும்? முதல்ல உன் கோபத்தை விடணும். காலை இப்படி வைங்க. இத கொஞ்சம் கலட்டுங்க. வலிக்குதா? சரியா போயிடல. சரிப்படுத்த முடியாத வியாதி. பிடிவாதம் ஒண்ணுதாமா. மனசு வச்சா அதையும் சரிப்படுத்திடலாம். அப்ப நான் வரட்டுங்களா? நாட்டு டாக்டர், நீ என்ன ஃபீஸ் வாங்காம போற? ஃபீஸ் வேண்டாங்க, உங்ககிட்ட வாங்குறது சரியில்லை. ஏன்? இது என்னங்க, சாதாரண நாட்டு வைத்தியம் தானே. நோ 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 நோ. ஊரு கட்டுமானம் மீறி நீ எவ்வளவு ரிஸ்க் எடுத்து எனக்கு மறந்து போட வந்திருக்க. நீ வரலன்னு நான் செத்து போயிருப்பேன். வேண்டாமா? சரி, ஏதாவது பிரசன்டேஷன் வாங்கிக்கோ. பிரசன்டேஷனா? இப்ப நீ வாங்கல, நான் மருந்தெல்லாம் தொடச்சு ஓன கத்துவேன். போட்டுக்கோ. என்ன? என் விரலுக்கு சேர மாட்டேங்குது. எதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணா சேரும். கொண்டா, நான் போடுறேன். பொழப்புக்கு போன மனுஷனை புருஷனாக்கி ஏன் பொழப்புல மண்ணள்ளி போட்டாங்களே, அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? உன்னையா சொல்றாங்க? ஏமா நானா மண்ணள்ளி போட்டேன்? ஆமா, இவர் பெரிய மன்மதன். இவரை பார்த்து ஆசைப்படுறதுக்கு. பொட்டச்சு துணி துவைக்கிறவனுக்கு புத்தி எங்கேயா போகும்? அம்மா, நீங்க அவங்க என் சர்வன்ட்ஸ். அவங்க என் துணியும் துவைப்பாங்க, என் காலையும் பிடிப்பாங்க. அது கேட்டதுக்கு நீ யாரு? உன் சக்காலத்தி. சக்காலத்தியா? அப்படின்னா தாலிக்கு ஒண்ணு ஜாலிக்கு ஒண்ணு. கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. ஒரு பொண்டாட்டிக்கு போட்டியா அவ புருஷன் இன்னொரு பொம்பளைய கட்டிக்கிட்டான்னா, ரெண்டாவது பொண்டாட்டிக்கு முதல் பொண்டாட்டி சக்களத்தி, முதல் பொண்டாட்டிக்கு ரெண்டாவது பொண்டாட்டி சக்களத்தி. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற. வேணா, கச்சக்குன்னு சொல்றேன். அல்லனுக்கும் இந்த கண்ட்ரிக்கும் கனெக்ஷன் இருக்குது. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கோம், நமக்கு கொடுக்காம போறானே. காத்து கிடக்கும்ல. ஏப்பா, எங்க ஊர்ல கள்ளச்சாராயம் குடிச்சா கவுருதி போயிருவன். இங்க வந்தா நீ எங்களை காக்க வச்சிருக்கிறவே. உள்ளூர்காரங்களுக்கு ஊத்தி ஊத்தி குடுக்குறாங்க. எங்களையும் கொஞ்சம் கவனிங்கப்ப. நாங்க என்ன ஓசியா கேக்குறோம், காசு கொடுத்தல கேக்குறோம். சலசலன்னு பேசுறீங்களே, எடை கட்டாத சரக்கா குடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. இந்தாங்க, சாப்பிடுங்க. நீயே குடிச்சு விடாதடா ரோலாயி. காத்தமுத்து, இந்த கருசப்பட்டிக்கார பசங்களுக்கு ஒரு சொட்டு சாராயம் கூட குடுக்கூடான்னு சொன்னல, ஏடா கொடுத்தா? மன்னிச்சுங்க முதலாளி, கள்ளம் தான் உங்களுக்கு எதிரி நினைச்சேன். கரிசப்பட்டியே எதிரியா? குடுக்கடா. ஐயோ ஐயோ, செல்லக்கு இருக்கா. சாராய் குடிக்கலன்னா கை கால் வீங்கி நடுநடி செத்து விடுவோம். செத்துருவீங்களா? சாவுங்கடா. ஏய், அன்னைக்கு அந்த பட்டணத்து சிரிக்கி கையெழுத்து வாங்க வந்தப்போ அந்த கள்ளங்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்திருந்தீங்கன்னா அந்த 10 பேர் கூட சந்தையில என் மானம் போயிருக்குமாடா? உங்க ஊரு கௌரதியை காப்பாத்தணுங்கிறதுக்காக எங்க ஐயாவுடைய கௌரதியை கெடுத்துட்டீங்கடா. இதா பாருங்கடா, ஏய், அந்த சிறுக்கி என் கால்ல விடணும். அது வரைக்கும் உங்களுக்கு கள்ளச்சாராயம் மட்டும் இல்லடா, கடன் கூட கொடுக்க மாட்டேன். போடா.
சப் ஜாடா புறப்படுங்க. செல்லுக்கு இருக்கேன் சண்டைய சாராயத்துல ஆரம்பிக்க பாக்குறாயா? என்னங்க முதலாளி, குடிக்கிற பசங்களே அந்த ஊருக்காரங்க தான், நிறுத்த சொல்லிட்டீங்களே. பொழப்பு பொழப்பு கிடக்குதுடா பொழப்பு. உன் வாழ்க்கையே இப்ப நாரிக்கிட்டு இருக்குது, உனக்கு தெரியுமா? முதலாளி, ஆமாண்டா, நீ கட்டிக்க போற முறை பொண்ணு அன்னக்கிளி அந்த கள்ளனோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல தொடர்பா இருந்தா பரவாயில்லையே, கள்ள தொடர்புல வச்சிருக்கிறான். வர்றா உன் முறை பொண்ணு அவனை தொட்டுட்டாங்கிறதுக்காக அவன் பொண்டாட்டி அவனையா தொட மாட்டேங்கிறாடா. இதெல்லாம் கேட்டு நீ நாக்க புடிக்கிட்டு சாக போறியா, இல்ல நான் சொல்றபடி வாழ போறியா? என்னங்க முதலாளி, நீங்க சாராயம் காய்ச்ச சொன்னா காய்ச்சறான், நிறுத்த சொன்னா நிறுத்திடுறான், எவனையாவது அடிக்க சொன்னா அடிக்கிறான், அட எவனையாவது கெடுக்க சொன்னா கெடுத்துறான். எதை நீங்க சொல்லி செய்யாம விட்டுருக்கான்? இதை விட முதலாளி, அன்னக்கிளியோட வாழணும்னு தான் நான் உசிரியா வச்சிட்டு இருக்கேன். அவ கிடப்பான்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நிஜமாவா? கற்பூரம் வாங்க விட்டது இல்லையா? இல்ல முதலாளி. கதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நான் சொல்றேன். வா. பெரிய ஊரு. அவ என்ன கட்டிக்க மாட்டேங்கிறா. இஷ்டமில்லாத ஆளை எப்படி மாமா கட்டிக்க முடியும்? சொன்னா வெட்ட வர்றாரு. உன் மேல இஷ்டம் இல்லைங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அப்படி இஷ்டம் இல்லாத பொண்ணோட வாழணும்னு நீ ஏன்டா கட்சி கட்டுற? மனசுக்கு பிடிக்கல மறந்துட வேண்டியதான. பல்லு கட்டி நிக்கிறிய. இந்த நியாயம் உங்க ஊர் பொண்ணுங்களுக்கு மட்டும்தானே? ஏமா எல்லா பொண்ணுங்களுக்கு தான். எனக்கு தான் அந்த கல்லனோட வாழ இஷ்டம் இல்ல. என்ன மட்டும் ஏன் வாழணும்னு கட்டாயப்படுத்துறீங்க? கேள்வி நியாயமா தான் இருக்க போ. தேயுவா ஆறாவது குளமாவது ஏவரமா இவன் குடிகாரே திருடே அடிக்கடி ஜெயிலுக்கு போறவன். இவனுக்கு வாழ்க்கப்பட்டா தன்னுடைய வாழ்க்கை போடும்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு என்னது? எங்களுக்கு என்னமோ நியாயமாப்படுது. நீ கட்டிக்கிட்ட கல்லனுக்கு என்ன குறைச்ச? அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டானா? குடிகாரனா? உனக்கேடனா? இல்ல கூத்திக்கலனா? இதுல ஏதாவது ஒரு குறை இருந்தா சொல்லு. ஒரு கையெழுத்தனா 9 கையெழுத்து வாங்கி தரேன். நடந்து முடிஞ்ச அந்த காரியத்துக்காக நான் கதறாத நாளே இல்ல, கண்ணீர் விடாத நேரமே இல்ல. நான் அப்படி ஒரு காரியம் பண்ணது காரணமே இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை பார்த்த அப்பன்களுக்கு எல்லாம் பொறுப்பு வந்து அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டுமேங்கிறதுக்காகத்தான். எப்படி என் உயர்ந்த லட்சியம்? உயர்ந்த லட்சியம் தான், ஆனா அதை உட்கார்ற இடத்துல வச்சிருக்கப்படாது. சரி விடியா, அதான் மன்னிப்பு கேக்குறாருல. அப்புறம் அம்மா, கள்ள உங்களை புருஷன் ஏத்துக்க சொல்லி ஊர்ல கொண்டு வந்து கொடுமைப்படுத்துறத பார்த்து இந்த பணக்கார ரத்தம் கொதிச்சு கொப்பளிச்சதுமா. நீங்க சரியான ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் நான் பாத்துக்கிறேன். எல்லா பிரச்சனைனா அந்த கள்ளங்கிட்ட இருந்து ஒரு கையெழுத்து வாங்கி கொடுக்க முடியுமா? கள்ள மேல குறை இருக்கிறதா நாம நிரூபிச்சிட்டோம்னா ஊர்காரனுங்களே கையெழுத்து வாங்கி கொடுத்துருவானுங்களே. அவர் மேல என்ன குறை சொல்றது? கைவசம் ஐடியா இருக்கு. அந்த சாணக்கியத்தனத்தை சொல்லி கொடுக்கறேன். நீங்க யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. அடே, நம்ம தலைவர் கைய கொடுக்க போறாருன்னு அந்த அம்மா போகுது. ஆனா அவர் கைய கொடுத்து கடையாணிய கட்டுறவர்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. பாவம். போத மாத்திரை, கல்லனுக்கு உன்னை பிடிக்க வைக்கிற மாத்திரை. இதுல 2 மாத்திரை கல்லனுக்கு தெரியாம கொடுத்துடு. உனக்கு கல்ல, எனக்கு கையெழுத்து. எப்படி? என்ன பாக்குற? எவளாவது கொண்டையம்பாளையத்துல கூறு கட்டி மீன் வித்துட்டு இருப்பா, அவளை போய் ஏமாத்து. என்ன நான் ஏமாத்துறேனா? கூமி. ஆமா, அது விஷ மாத்திரை. கள்ளன உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என் கையாலேயே விஷத்தை கொடுத்து அவரை கொல்லணும்னு பாக்குற இல்ல? சீ 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 சீ, இது விஷ மாத்திரை இல்ல, போத மாத்திரை. நீ சொல்றது போய், இது விஷ மாத்திரை. இது விஷம் இல்லன்னு நம்பினா கல்லனுக்கு கொடுப்பல? ஓ, நிஜமா? அப்ப இது நான் ஒண்ணு போட்டுக்கிறேன். நல்லா பாத்துக்கோ. நீ முழுங்கவே இல்ல. காட்டு. ஒத்துக்கிறேன். இதுல 2 முழுசா கல்லனுக்கு கொடுத்துரு. ஓகே? அரே, ரெண்டு மாத்திரையும் அவர் கொடுக்க சொல்லிருக்காளே. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவருக்கு அவர் தான் எனக்கும் ஆகும். ஒரு மாத்திரை எனக்கு, இன்னொரு மாத்திரை அவருக்கு.